என்னோடய பேர் வந்து எப்சிபா சந்தானம். நாங்கள் திருவாரூரில் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் திருவாரூரில் ஊழியம் செய்து கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து கொண்டு வந்துட்டுருக்கோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நாங்கள் இந்து மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டு கர்த்தருக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தரை எங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தரை நம்பி நாங்கள் வந்தோம். ஒருபோதும் கர்த்தரை எங்களை வந்து கைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்தினார். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இங்கே வந்து இந்த பேட்டி கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ததுக்காக தேவனுக்கு கொடை நன்றியில் செலுத்துகிறோம். நாங்கள் பார்த்தோன்னா இந்து குடும்பத்திலேருந்து வளர்க்கப்பட்டாலும் தேவனுக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நாங்கள் அக்கா தங்கச்சி 4 பேர். அதில் எங்கள் அக்கா ஏற்றுக்கொண்டாங்க இயேசுவே. அதை ஏற்றுக்கொண்ட போது எங்களை ரட்சிப்புலே எங்கள் அக்கா நடத்தி நாங்கள் 4 பேருமே நல்லா ஒரு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவும் ஊழியம் செய்கிறாங்க. அடுத்தது அக்கா, சின்ன அக்கா நாங்கள் எல்லாருமே செய்கிறோம். அண்ணன் செய்கிறாங்க. பெரிய அக்கா ஒன்றி தான் ரட்சிப்புக்குள்ளே இருக்காங்க. கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்ட நேரத்திலையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்தி இந்நாளிலே ஒரு ஊழியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி வந்ததுனால நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நம்பியிருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவராகிய திருவாரூர் பகுதியிலே விக்கிரக நிறைந்த அந்த கோட்டையிலே நாங்கள் ஆண்டவரே, அந்த திருவாரூர் பட்டணத்திலே திருவாரூர் தேர் என்பதா பெரிய ஃபேமஸானது. அந்த இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பார்த்திங்கன்னா ஜனங்க அவ்வளோ விக்கிரகத்துக்கு அடிமையாய் காணப்படுகிறார்கள். அந்த மத்தியிலும் கர்த்தர் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்யும்படியாக எங்களை கர்த்தர் அழைத்த தேவன் அங்கே ஜனங்களுக்கு மத்தியிலே அந்த இடத்துல எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, இந்த இடத்துல நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா அப்படின்னு. அப்படியேப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருந்து அப்படியாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக எங்களை கர்த்தர் வழிநடத்தினார். எங்களை நித்தமும் கர்த்தர் போஷிக்கிறார். எங்களை தேவனை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சின்ன வாக்கு தத்தத்தின்படியாய் அவரை நம்பி நாங்கள் வந்தோம். கர்த்தர் எங்களை வெட்கப்படாமல் கர்த்தர் அந்த இடத்துல எங்களை சிறப்பாய் ஊழியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துகிறார். ஒரு இன்றைய தேவை எங்களுக்கு 50 ரூபானா அந்த கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு சந்திக்கிறார். ஏன்னா கர்த்தர்